கியூட் பேபி அத்தியாயம் 11. கிச்சனுக்குள் போன அன்பு பிரியா பாவம் போல ஒரு மூலையில் நின்று கொண்டிருப்பதை பார்த்தான். அங்கு இருக்கும் பொருட்களை திறந்து பார்க்க அங்கு ஒன்றுமில்லை. ஸ்னேகா சாப்பிட்டு மீதியை வேஸ்டில் என தட்டி கொண்டு போயிருந்தாள். உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? ஸ்னேகாவை கோபப்படுத்தாதேன்னு சொல்லி இருக்கேனா இல்லையா? இங்க பாரு, நான் உன் மாமாவுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ணேன். ஆனா நீ எனக்கு வினையா வந்திருக்க கூடாது, அவ்வளவுதான் நான் சொல்வேன், புரியுதா என்று அவன் கேட்க, நான் என்னமோ அவங்க கிட்ட சண்டைக்கு போன மாதிரி சொல்றீங்க. ஸ்னேகா கிட்ட மாமா மன்னிப்பு கேட்டா அவங்களுக்குள்ள இருக்க பிரச்சனை முடியும், அதுக்காக தான் நான் அப்படி பண்ணினேன். சரி, சாப்பாடு கொடுக்கற மாதிரி ஏன் வெறும் ஹாட் பாக்ஸ் அங்க கொண்டு போய் வச்ச? ஆமா, இது உலக மகா ரகசியம், இது என்கிட்ட கேளுங்க. ஏன் உங்களுக்கே புரியலையா? நான் அதுல என்னோட டிஷ் கொண்டு வந்து வச்சிருந்தா அவங்க அதே மாதிரி தள்ளி விட்டு கீழே விழுந்திருக்கும். இதுனா கோபத்துல அவங்க 2 பேரும் சாப்பிட்டாங்க. எனக்கு அதே போதும். நீ நல்லா சமைக்கிற. தேங்க்யூ. எங்க மாமா நல்லா சமைப்பாரு. மாமா சமைச்சாங்கன்னா 10 ஊருக்கு மணக்கும், செம்மையா இருக்கும். அவர் செஞ்சு கொண்டு வந்து வாயில ஊட்டி விடும் போது இருக்கிற டேஸ்ட் இருக்கே அப்பா, தனி என்று அவள் உதடுகள் சப்பு கொட்ட அவனும் அவள் உதடுகளை மட்டுமே பார்த்து நின்று கொண்டிருந்தான். நீ கார்த்திய ரொம்ப மிஸ் பண்றியா என்று அவன் கேட்க அவளும் ஆமாம் என்று தலையாட்டினாள். சரி, இப்போ உனக்கு சாப்பாடு இல்லையே, என்ன செய்ய போற? எனக்கு எதுவும் வேண்டாம், நான் போய் படுத்து தூங்க போறேன். நான் சமைச்சத நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா? அதுவே எனக்கு சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கு என்று சொன்னவள் வெளியே போக நடந்தாள். அவளை வெளியே போக விடாமல் வாசலில் நின்று கொண்டு, சரி அதை விடு, எனக்கு பசிக்குது. எனக்கு ஸ்னேகா கொஞ்சமா தான் போட்டான். வேற ஏதாவது இருந்தா எனக்கு செஞ்சு தரையா என்று அவன் கேட்க, அப்படியா உணரே, உங்களுக்கு பசிக்குதா? இப்ப ஒரு 5 நிமிஷம் பொறுத்துக்கோங்க, நான் உங்களுக்காக எப்படி சமைச்சு தரேன்னு பாருங்க என்று சொன்னவள் மறுபடியும் சமைக்க ஆரம்பித்தாள். படபடவென சமைத்தாள். 10 நிமிடத்திற்குள் சமைத்து அவன் முன்னால் ஒரு பிளேட்டில் கொண்டு போய் கொடுக்க, உன்னோட டிஃபன் ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு, அதனால ஸ்னேகா சாப்பிடும் போது நான் அதிகமா சாப்பிட்டேன். இது உனக்காக செய்ய சொன்னேன், நீ சாப்பிடு என்று அவன் சொல்ல, அட பாவி ஓனரே, இப்படி எல்லாம் பண்ணனா எனக்கு கோபம் வரும். நான் கஷ்டப்பட்டு சமைச்சிருக்கேன், ஒரு வாயாவது சாப்பிடுங்க. எனக்கு வேண்டாம், நீ சாப்பிடு என்றவன் கண்டிப்பாக சொல்ல, அவளும் சரி என்று டைனிங் டேபிளில் போய் உட்கார்ந்தவர் ஒரு ஸ்பூனை எடுத்து அதை போட்டு கிண்ட ஆரம்பித்தார். ஒரு வாய் எடுத்து வைத்தார். அதை மென்று தின்று உள்ளே இறங்க 1/4 மணி நேரம் ஆனது. அன்பு மணியையும் பார்த்து அவள் வாயையும் பார்த்து கொண்டுதான் இருந்தாள். ஆனால் அவள் எதையோ யோசித்துக் கொண்டு அடுத்த வாயை எடுத்து வைக்க அதை மென்று தின்ன மறுபடியும் 10 நிமிடம் ஆனது. நான் சாப்பிட்டாச்சு, போதும் என்று சொல்லி மூட போனவளை, எலுசு, என்ன சாப்பிட்டு இருக்க? நேத்து 2 வாய் சாப்பிட்டது, அதுக்கப்புறம் இப்பதான் சாப்பிடுற. ஆனா 2 வாய் சாப்பிட்டு போதும்னு சொல்ற, சாப்பிடு. எனக்கு வேண்டாம், எனக்கு பசிக்கல, நான் எப்போதுமே இப்படிதான் சாப்பிடுவேன். நீ என்ன லூசா? இப்படி சாப்பிட்டா எப்படி உயிர் வாழ முடியும்? என்கிட்ட போய் சொல்ற, ஒழுங்கா சாப்பிடு. சாப்பிட மாட்டேன், எனக்குதான் போதும்னு சொல்றேன்ல, சும்மா மிரட்டாதீங்க என்று சொல்லிக்கொண்டு அங்கே இருக்கும் சோபாவில் படுத்துக் கொண்டார். ஏய், உன்னதான் சொல்ற, ஒழுங்கு மரியாதையா சாப்பிட்டு படு. அவள் எதையுமே கேட்காமல் போர்வையை எடுத்து தலைவலியாக போர்த்தி கொண்டு நன்றாக உறங்க ஆரம்பித்து விட்டார். எனக்கு என்ன, நீ சாப்பிட்டா என்ன, சாப்பிடலைன்னா எனக்கு என்ன வந்தது? சாப்பிடாம சாவு போ என்று சொன்னவன் அவன் ரூமில் போய் படுத்து தூங்கினான். ஸ்னேகா கட்டையில் உட்கார்ந்து கோபமாக எதையோ தனக்கு தானே திட்டிக் கொண்டிருந்தாள். அப்படி திட்டுவதும் கியூட்டாகத்தான் இருந்தது. காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்கேன், அப்படியும் கூட என் மேல இருக்க கோபம் உனக்கு போகல, அப்படித்தானே ஸ்னேகா? ஆமா கத்தி, ஆமா. நீ எனக்காகவா காலில் விழுந்த? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, உன்னோட மாமா பொண்ணுக்காக விழுந்த. அவ என்னெல்லாம் சொல்றாளோ அதையெல்லாம் செய்யற, ஆனா என்னை பார்த்தா கோபப்படுற. உங்க வீட்டுல இருக்கிற அத்தனை பேருக்கும் அவளைத்தான் பிடிச்சிருக்கு, என்னை யாருக்குமே பிடிக்கல என்று புலம்ப ஆரம்பித்தாள். கார்த்தி தனியே உட்கார்ந்து அவள் புலம்பலை கேட்டுக்கொண்டிருந்தவளுக்கு முடியவில்லை. ஓடி போய் அவளை இறுக்கமாக கட்டி அணைத்துக் கொண்டு, இப்ப பேசு, என்ன வேணாலும் புலம்பு என்று சொல்ல அவன் மார்பில் இருந்து எழுந்து அவனை பார்த்தாள். எங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் உன்னை யாருன்னே தெரியாது, அப்புறம் எப்படி பிடிக்குமா? அவங்கள உனக்கு யாருன்னு தெரியாது. அவள் அப்படி கிடையாது, குட்டிமா சின்ன வயசுல இருந்தே எங்க வீட்டுலதான் நிக்கிறான். அதனால எங்க வீட்டுல இருக்கிற அத்தனை பேருக்கும் அவள் தான் மந்திரி, சிப்பாய் எல்லாம். இது ஏண்டி உனக்கு தெரிய மாட்டேங்குது? நீ மட்டும் என் பொண்டாட்டின்னு தெரிஞ்சா அவங்களும் உன்னை தலையில் தூக்கி வைத்து ஆடுவாங்க, போதுமா? பிளீஸ் டி,
அது இதுன்னு யோசிச்சு நம்ம சந்தோஷமா இருக்கிற நேரத்தை மிஸ் பண்ணிட்டு இருக்கோம். எங்க அம்மாவுக்கு நல்லா ஆகுற வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோ. அதுக்கப்புறம் நான் எங்க அம்மா கிட்ட உண்மையை சொல்லி பிரியாவை சேஃபா எங்க அம்மா கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீ புரிஞ்சுக்கோ ஸ்னேகா. எனக்கு புரியுது கார்த்தி. அந்த பொண்ணு எனக்கு நல்லதுக்காகத்தான் எல்லாம் பண்ணுச்சுன்னு தெரியும். ஆனா எனக்குதான் மனசு வர மாட்டேங்குது. அவகிட்ட நல்லபடியா பேசியிருக்கலாம் தான். எங்க எங்க அவள்கிட்ட போனா என் புருஷனை பறிச்சுடுவாளோன்னு பயம். அவ நல்லவள் தான். சத்தியமா அவ வந்த போது இருந்த கோபம் எனக்கு இப்ப இல்ல கார்த்தி என்று அவள் அழ ஆரம்பித்தாள். அவனும் அவள் முதுகை தடவி கொடுத்து கொண்டு, எனக்கு தெரியும்டி, புரியுதுடி, என்ன புரிஞ்சுக்கோ, இப்ப நீ படுத்து தூங்கு என்று அவன் மார்பில் படுத்தபடியே அவளை அணைத்து பிடித்து படுக்க வைத்தான். அவளும் அப்படியே படுத்து தூங்க அவனும் அவள் மீது சாய்ந்தபடியே தூங்கிவிட்டான். அன்பு இடையில் தூக்கம் வராமல் எழுந்து தண்ணி குடிக்கலாம் என்று வெளியில் வர சோபாவில் படுக்க முடியாமல் நெளிந்து கொண்டிருந்தாள் பிரியா. தண்ணீர் குடித்து முடித்தவன் அவளை பார்த்தபடியே, ஏ லூசு, எங்க படுக்கிற? அந்த பக்கம் ரூம் இருக்கு, அங்க போய் படுக்க வேண்டியதுதானே. நான் எங்க படுத்தா உங்களுக்கு என்ன வந்தது? உங்க வேலையை பாருங்க. நான் இங்கதான் படுப்பேன். எனக்கு ரூம்ல எல்லாம் போய் படுக்கிற பழக்கமே கிடையாது சொல்லிக்கொண்டே தலைவலியாக மறுபடியும் போர்த்தி கொண்டாள். என்னமோ பண்ணு, நீ இங்க இருக்கிறதால எனக்கு தான் ஒரு மாதிரி இருக்கு என்று சொன்னவன் தன்னுடைய ரூமின் கதவை பூட்ட போக, ஹலோ ஓனர், என்ன பண்றீங்க? எதுக்காக ரூம் கதவை பூட்டுறீங்க? தேவையில்லாம ரூம் கதவை பூட்டுற வேலை வச்சுக்காதீங்க. முதல்ல கையை எடுங்க. ஏய், நீ என்ன லூசா? எனக்கு ரூம் கதவை சாத்தி போட்டாதான் தூக்கம் வரும். நீ இருக்கிறதுனாலதான் திறந்து போட்டு தூங்கிட்டு இருந்தேன். இப்ப எனக்கு பூட்டினாதான் தூக்கம் வரும், நான் பூட்டுகிறேன். ஐயோ, நீங்க இவ்வளவு சுயநலவாதியா? எங்க மாமா கிட்ட என்ன சொல்லி இங்க கூட்டிட்டு வந்தீங்க? என்ன நல்லா பாத்துக்கிறேன்னு சொல்லிதானே கூட்டிட்டு வந்தீங்க. அப்படி இருக்கும்போது ரூம் கதவை சாத்திட்டு நீங்க விட்டு போய் படிப்பீங்க. யாராவது இந்த வீட்டுக்கு திருட வந்தா என்னத்தான் முதல்ல கொலை பண்ணுவாங்க. ஒரு பேய் இந்த இடத்துக்கு விசிட் வந்துச்சுன்னா என்ன முதல்ல பார்க்கும்போது என்னத்தான் கழுத்தை நெரிச்சு கொள்ளும். கதவை பிடித்து கொண்டிருந்த அன்பு அவளை பார்த்து சிரித்து விட்டான். உனக்கு பயமா இருக்கா? அதனாலதான் என்ன கதவை போட்ட வேண்டாம்னு சொல்றியா? எதுவா இருந்தாலும் வெளிப்படையா சொல்லு. நீ மறைமுகமா சொன்னா எனக்கு எப்படி புரியும்? பயமா? அது எங்க வம்சத்துக்கே கிடையாது. பயம்னா என்னன்னு தெரியாது எனக்கு. பயம்னு சொல்றீங்க? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் சிங்க வம்சம். பாத்தடி அம்மா, சிங்கம் தான் அசிங்கமா மாற மாதிரி இருக்கு. ஹலோ, தேவையில்லாம பேசுறீங்க. எங்க மாமா கிட்ட என்ன பொறுப்பா நீங்க பாத்துக்குவீங்கன்னு சொல்லிதானே இங்க கூட்டிட்டு வந்தீங்க. ஒழுங்கு மரியாதையா என்ன நல்லா பாத்துக்கோங்க. தேவையில்லாம போய் கதவை அடைச்சு தூங்குற வேலை வச்சுக்காதீங்க. உங்களுக்கு தூக்கம் வரலைன்னா எனக்கு தான் நல்லது. முழிச்சிருங்க. முழிச்சிருந்து என்னையே பாத்துட்டு இருங்க. இதோ என் கூட சோபாவில உட்கார்ந்து இருக்கோங்க என்று அவன் கையை காட்டினான். மக்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும் நான் உண்மையா நம்புறேன். நீங்க இந்த கதை தொடர்ந்து உங்களுக்கு கேட்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் ஐக்கானை தட்டினீங்கன்னா தான் நான் டெய்லி போடுற கதை உங்களுக்கு அப்டேட்டா வரும். டெய்லியும் மாலை 6 மணிக்கு கரெக்டா கதை அப்லோட் ஆயிரும். பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் போட மறந்துடாதீங்க.